தமிழ்நாட்டில் 25 சுங்கச்சாவடிகளில் 5% முதல் 7% வரை கட்டண உயர்வு அமலுக்கு வந்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேசிய நெடுஞ்சாலை ஆணைய கட்டுப்பாட்டில் உள்ள கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 25 சுங்கச்சாவடிகளில் இந்த கட்டண உயர்வானது அமலுக்கு வந்திருக்கிறது. இந்த சுங்க கட்டண உயர்வால் வாகன ஓட்டிகள் ₹5 முதல் ₹150 வரை கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டி இருக்கும். தமிழ்நாட்டில் 25 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த கட்டண உயர்வு குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கீழ் இருக்கக்கூடிய 25 சுங்கச்சாவடிகளுடைய கட்டண உயர்வு இன்று முதல் அமல்படுத்தப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக 67 சுங்கச்சாவடிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் ஆகிய இந்த 2 மாதங்களில் தான், அதாவது 6 மாதத்திற்கு ஒரு முறை கட்டண உயர்வு என்பது மாற்றியமைக்கப்படும். இந்த அடிப்படையில் இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக ஏப்ரல் மாதம் கட்டண உயர்வு என்றது அமல்படுத்தப்படாமல் இருந்த காரணத்தினால் ஜூன் மாதம் கட்டண உயர்வு மாற்றியமைக்கப்பட்டது. குறிப்பாக 67 சுங்கச்சாவடிகளில் முதல் கட்டமாக 36 சுங்கச்சாவடிகளுடைய கட்டண உயர்வு என்பது மாற்றியமைக்கப்பட்டது. அப்போது கட்டண உயர்வு 5% வரை அதிகரிக்கப்பட்டது. குறிப்பாக ₹200 வரை கட்டண உயர்வு அதிகரிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில 2ஆம் முறையாக இந்த மாதம், அதாவது செப்டம்பர் மாதத்திற்கான கட்டண உயர்வு என்பது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது 25 சுங்கச்சாவடியினுடைய கட்டண உயர்வு குறைந்தபட்சமாக ₹5, அதிகபட்சமாக ₹150 வரையிலான இந்த கட்டண உயர்வு என்பது நிர்ணயிக்கப்பட்டு உயர்த்தப்பட்ட கட்டண உயர்வு என்பது நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. எனவே இந்த உயர்த்தப்பட்ட கட்டணத்தின் மூலமாகவே இனி சுங்கச்சாவடிகளில் சுங்கச்சாவடி வழியாக பயணிக்கக்கூடிய வாகனங்கள், பொதுமக்கள் இந்த கட்டணத்தை செலுத்த நேரிடும். தொடர்ந்து கட்டண உயர்வு அதிகரித்து வரக்கூடிய நிலையில பொதுமக்களிடையே இது மிகப்பெரிய ஒரு சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தில் இருக்கக்கூடிய இந்த சுங்கச்சாவடிகளுடைய கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று பல்வேறு அரசு கட்சிகள் தங்களுடைய வலியுறுத்தலை முன்வைத்திருந்தாலும் கூட ஏற்கனவே போடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரசாணையின்படி இந்த திருத்தி அமைக்கப்பட்ட கட்டண உயர்வு ஆண்டுக்கு 2 முறை மாற்றி அமைக்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் 60 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி என்ற பெயரில் தான் கட்டண உயர்வு என்பது விதிக்கப்படுவதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையமும் தெரிவித்து வரக்கூடிய நிலையில உயர்த்தப்பட்ட கட்டண உயர்வு 25 சுங்கச்சாவடிகளுக்கு உயர்த்தப்பட்ட கட்டண உயர்வு என்பது இன்று முதல் தற்போது அமலுக்கு வந்திருக்கிறது. திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.